ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேமிப்புலகம். போன வீடியோவில் ஜிஆர்டியில் என்னோட முதல் அனுபவம் வந்து நகை சீட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் எப்படி வேஸ்டேஜை வந்து கம்மி பண்ணி நகை வாங்கினேன், என்ன நகை வாங்கினேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கிஃப்ட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிஆர்டி ஆப்பில் தான் நகை சீட்டு வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். மாதம் 3000 அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜாயின் பண்ணும்போது தேதி பார்த்தீங்கன்னா 30/10/2025. அன்னைக்கு கோல்டு ரேட்டு 11,045 இருந்தது. இந்த 11,045 நான் 3000 கட்டின அமௌண்ட் படி எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் சேர்ந்துருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.272 கிராம்ஸ் சேர்ந்துருந்தது. நான் முடிக்கும்போது தேதி பார்த்தீங்கன்னா 13/7/2026. அன்னைக்கு கோல்டு ரேட்டு 13,100 ரூபாய். இந்த 13,100 பார்த்தீங்கன்னா 0.229 கிராம்ஸ் சேர்ந்துருந்தது. இடையிலலாம் நான் சீட்டு கட்டும்போது கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா 14,000 15,000 அந்த மாதிரிலாம் நான் கூட கட்டியிருக்கிறேன் சீட்டு. 9 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் வந்து கட்டியிருக்கிறேன். டோட்டல் வெயிட் எனக்கு சேர்ந்துருந்தது பார்த்தீங்கன்னா 2.302 கிராம்ஸ் சேர்ந்துருந்தது நான் கட்டின அமௌண்ட்டுக்கு. என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாமல் அவங்க ஒரு 1000 ருபீஸ் வந்து சீட்டு கட்டியிருக்கிறாங்க. அவங்க ஜாயின் பண்ணும்போது இருந்த தேதி பார்த்தீங்கன்னா 18/11/2025 அன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கோல்டு ரேட் வந்து 11,335 ரூபா இருந்திருக்கு. வெயிட்டு பார்த்தீங்கன்னா 0.088 கிராம்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அப்புறம் முடிக்கும்போது இருந்த தேதி பார்த்தீங்கன்னா 13/7/2026. 13,100 ரூபா வந்து கோல்டு ரேட் இருந்திருக்கு. வெயிட்டு பார்த்தீங்கன்னா 0.076 கிராம் சேர்ந்துருக்கு. அவங்க வந்து 9 மந்த்ஸ் வந்து டோட்டலாக கட்டியிருக்கிறாங்க. டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 0.672 கிராம்ஸ் வந்து கிடச்சிருக்கு. எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து கிடச்சிருக்கிற வெயிட் வந்து டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 2.974 கிராம் வந்து கிடச்சிருக்கு. இதுதான் டோட்டல் வெயிட்டு. நான் வாங்கின நகையோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.820 மில்லிகிராம்ஸு. ஆனால் நான் கம்மியாக எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 0.154 கிராம்ஸ் வந்து நான் கம்மியாக எடுத்திருக்கிறேன். இந்த 154 மில்லிகிராம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஜிஎஸ்டியும் வந்து இந்த கிராம்குள்ளேயே நான் கட்டிக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து 9 மந்த்ஸ் தான் கட்டியிருக்கிறாங்க. அதனால் வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டும் இதுலேயே நான் வந்து கட்டிட்டேன். கொஞ்சம் அமௌண்ட்டும் கையில் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு பில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது வந்து நான் என்ன நகை வாங்கினேன் அப்படின்றத ஷேர் பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன நகை வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாருமே பெருசாக கமெண்ட் பண்ணலை. ஓகே, பரவாயில்ல. இப்போ நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன். நான் என்ன நகை வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாமா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் வாங்குறதா கை செயின் வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாக இருந்தது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்கும் சேர்ந்துருக்கிற வெயிட்டுக்கு சேர்த்து நான் கை செயினே வாங்கிட்டேன். உங்களுக்கு பக்கத்தில் எடுத்து காட்டுறேன். வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் தான் பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இயரிங்ஸில் கூட கலெக்ஷன்ஸ் இருந்தது கொஞ்சம். கை செயினில் பெருசாக கலெக்ஷன்ஸே இல்லை. நான் வந்து எதிர்பார்க்குற வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. அதில் வந்து இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் சூஸ் பண்ணி வாங்கிட்டேன். இப்போ வந்து நான் சீட்டு மூலியமாக வாங்கினதுனால எனக்கு வேஸ்டேஜில் வந்து நல்லாவே பெனிஃபிட் கிடச்சிது. இப்போ நான் டைரெக்டாக கொண்டு போய் அமௌண்ட் கொடுத்து வாங்குகிறேன் அப்படின்னா வேஸ்டேஜ் அமௌண்ட் நான் கொடுக்குற மாதிரி இருக்குது. இது மாதம் நான் ஒரு அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி சீட்டு கட்டி வாங்கும்போது கண்டிப்பாக இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு எமர்ஜென்சினா நமக்கு கை கொடுக்கறது பார்த்திங்கன்னா தங்கமாக தான் இருக்கும். இப்போ எனக்கே பார்த்திங்கன்னா லீஸுக்கு வீட்டுக்கு மாறுறதுக்கு வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற நகையை தான் நான் கொஞ்சம் அடமானம் வச்சு பணம் ரெடி பண்ணேன். இந்த மாதிரி நமக்கு எமர்ஜென்சி டைமில் கை கொடுக்கறது தங்கமாக தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து நீங்கள் சீட்டு கட்டி இந்த மாதிரி தங்கமாக வாங்குங்க. தங்கத்தை வந்து சேமிக்க ஆரம்பிங்க. டைரெக்டாக போய் வாங்கும்போது வேஸ்டேஜ்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. சீட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா பெனிஃபிட்டோட வேஸ்டேஜ் இல்லாமல் நம்மளால் வாங்கிக்க முடியுது. அதனால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி சீட்டு கட்டி வாங்குங்க. ஜிஆர்டியில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்க்கும்போது எனக்கு நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட்டு சீட்டு வந்து நான் கட்டலான்னு தான் பார்த்தேன். இருந்தாலும் வந்து மாதம் ஒரு அமௌண்ட் வந்து ரெடி பண்ணணும். அது முடியுமா
பட்ஜெட்டில் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் கட்டலை. நெக்ஸ்ட்டு வந்து நான் கட்டலான்னு பிளான் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு சீட்டு கட்டினேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கையில் வச்சு காட்டுறேன். வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டோன் எதுவும் இல்லாமல் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரீசேல் வேல்யூ இருக்கும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி சீட்டு மூலியமாக வாங்குகிற நகையில் ஸ்டோன் இல்லாமல் வாங்குறது நல்லது. டைரெக்டாக வாங்கினாலுமே ஸ்டோன் இல்லாமல் வாங்குறது தான் ரொம்ப நல்லது. அடுத்தது நான் உங்களுக்கு வந்து பில் வந்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்ன கிஃப்ட் வாங்கினேன் அப்படின்றதையும் காட்டுறேன். நாங்கள் வாங்கின கை செயினோட வெயிட் வந்து 2.820 மில்லி இருக்குது. எனக்கு சேர்ந்துருக்கிற வெயிட்டு பார்த்திங்கன்னா 2.302 மில்லி. இந்த வெயிட்டுக்கு வந்து எனக்கு 18% வரைக்கும் ஃபுல் பெனிஃபிட் கிடச்சிரும். நான் 10 மந்த்ஸ் முழுமையாக கட்டியிருக்கிறதுனால என் ஹஸ்பண்ட் வந்து 9 மந்த்ஸ் தான் கட்டியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சேர்ந்துருக்கிற அந்த வெயிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் போட்டாங்க. அது எத்தனை பர்சன்ட்னு பார்த்தீங்கன்னா 2.94% போட்டாங்க. அது அமௌண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா 197 ரூபா போட்டாங்க. இந்த கை செயினுக்கு அவங்க ஸ்டார்டிங்கில் சொன்ன வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 22% சொன்னாங்க. அவங்களே ஒரு 2% கம்மி பண்ணி 20% சொன்னாங்க. வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டதுக்கு கிராமுக்கு 200 தள்ளுபடி போயிட்டுருக்கு. அதனால் நாங்கள் வந்து வேஸ்டேஜில் வந்து கம்மி பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் அவங்க கிட்ட கேட்டாங்க, எங்களுக்கு அந்த கிராமுக்கு 200 தள்ளுபடியே வேண்டாம், எங்களுக்கு வேஸ்டேஜ்லேயே கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் டைரெக்டாக நகை எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. நாங்கள் வந்து சீட்டு மூலியமாக தான் வாங்க வந்திருக்கோன்றதை இன்ஃபார்ம் பண்ணலை இல்லையா. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க கம்மி பண்ணி கிட்டத்தட்ட என் ஹஸ்பண்ட் பேசி 14.7%க்கு கொண்டு வந்தாங்க. இவ்வளோ குறைச்சதுனால வேஸ்டேஜை எங்களுக்கு ஜிஎஸ்டிலையுமே அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா கரண்ட் வேல்யூக்கு தான் ஜிஎஸ்டி போடுறாங்க. அதாவது நாங்கள் வாங்கும்போது கோல்டு ரேட்டு பார்த்திங்கன்னா 13,135 ரூபா இருந்தது. இந்த ரேட்டுக்கு தான் ஜிஎஸ்டி போடுறாங்க. அப்போ வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டுமே எங்களுக்கு குறையுது வேஸ்டேஜை கம்மி பண்ணி வாங்கும்போது. நாங்கள் வந்து 2 கிராம் கிட்ட தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னும்போது எங்களுக்கு இவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு. இதுவே நம்ம வந்து 2 பவுன் 3 பவுன் 5 பவுன் அந்த மாதிரிலாம் வாங்கினோன்னா எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதனால் வேஸ்டேஜை எவ்வளோ கம்மி பண்ணி வாங்குகிறோமோ அவ்வளோ நல்லது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காசு வந்து எங்கள் கையில் வந்து ஒரு 889 ரூபா வந்து அமௌண்ட்டாக கொடுத்துட்டாங்க. என்ன கிஃப்ட் வாங்கினேன் அப்படின்றத நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். 1000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். 3000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் வாங்கியிருக்கேன். இது ரெண்டையுமே நான் ஓப்பன் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது நகை சீட்டில் டவுட் இருந்தாலுமே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.